இப்போ இந்த கோவிலில் வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே வந்து ஒரு சக்தி இருக்குது. ஸோ இந்த திருவிளக்கு அப்படின்னமோ அதில் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு வைப் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் இங்கே உட்காந்து செய்யணும். அந்த ஜோதியில் ஒரு வைப் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்பாளை தரிசனம் பண்ணும்பொழுது, அந்த அம்பாளை தாயேன்னு நம்ம கூப்பிட்றப்போ டெஃபினட்டாக நம்ம நினச்சது மட்டும் இல்லை, லோக க்ஷேமத்துக்காக டெஃபினெட்லி நல்லது நடக்கும். எவ்வளவோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. நம்மளால் நேராக போய் எதுவுமே பண்ண முடியாது. அதை அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு தூது விடக்கூடிய ஒரு பொருளாக அந்த விளக்கை ஏற்றுக்கலான்னு நான் நினைக்கிறேன் என்னோட இதில். ஸோ நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் அந்த எண்ணெயை போட்டு திரி போட்டு அந்த எரியும் தீபம் நம்ம மனசார அதை எழுத்தும் பொழுது எந்த விளக்கில் வெள்ளியில் ஏற்றுறோமா தங்கத்தில் ஏற்றுறோமான்றது முக்கியம் கிடையாது. மனதார ஏற்றுறோமான்றது டெஃபினட்டாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் முதல்ல மெயினாக அகற்றும். ஸோ ஐ திங்க் அது இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம்.